பெண் ஜனாசாவை பார்க்க மகரமான ஆண்களை தவிர வேறு ஆண்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என்று மரணிக்கும் முன்பே சில பெண்கள் எழுதி வைத்து விடுகிறார்கள். இது சரியா? மூத்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஜனாசாக்கு சலாம் கூற வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஜனாசாக்கு காது கேட்குமா? ஒரு ஹதீஸில் ஜனாசா தன்னை சீக்கிரம் அடக்கம் செய்யுங்கள் என்று கூறும் என ரசூலுல்லாஹ் கூறினார்கள். இதன் விளக்கம் தரவும்னு சொல்லி சீர்காழியைச் சேர்ந்த அப்துல் ராஃபிங்கிறவர் கேட்குறாரு. அதாவது இதில் மூணு நாலு விஷயம் இருக்குது. ஒரு கேள்வி மாதிரி இருந்தாலும் 3-4 விஷயம் கேட்குறாரு. முதலாவது, ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு வைங்க. இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பாடியை என்ன செய்வாங்க, சொந்த பந்தம் தெரிஞ்சவங்கலாம் அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்கள் ஜனாசாவை பார்க்க அனுமதி இருக்குதா? முதல்ல அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது பெண் இறந்துட்டாங்க, ஒரு ஆம்பளை போய் பார்க்குறதுங்கிறது அது இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால், பெண் ஜனாசாவை ஆண் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே ஒரு பதில் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ கீழே போடுறோம், சேர்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதையும் கேட்டீங்கன்னு சொன்னால், அடுத்ததாக அஸ்மி லாபிர், ஸ்ரீலங்கா, இலங்கையிலிருந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, மரணித்த அந்நிய பெண் ஜனாசாவை ஆண்கள் பார்க்கலாமா, ஆதாரத்துடன் விளக்கம்னு கேட்கிறார். ஒரு ஆண் மரணிச்சுட்டா பெண் போய் பார்க்கறது, பெண் மரணித்து விட்டால் ஆண் போய் பார்க்கறது, இது பற்றின ஒரு சட்டத்தை நம்ம விளங்கிக்கிறணும். அவர் பெண்ணுக்கு தான் கேட்கிறார். ஒரு பெண்ணு மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்கள ஆண்கள் என்ன செய்யலாமா, பார்க்கலாமா? அதாவது மரணித்த பிறகு பெண்களை பார்ப்பது சம்பந்தமாக தனியான சட்டம் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம கடைப்பிடிக்கலாம். மரணித்த பிறகு பார்ப்பதற்கும் தனி எந்த சட்டமுமே இல்லை. அப்படின்னா உசுரோடு இருக்கும்போது உள்ள சட்டம் தான் மரணிக்கிறதுக்கும் பொருந்தும். உசுரோடு இருக்கும் பொழுது அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு மார்க்கத்தில் என்ன சட்டம்? உசுரோடு இருக்கும்போது தான் வேற மாதிரி எண்ணங்கள் வருவது கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உசுறு போன பிறகு வேற மாதிரி எண்ணங்கள் வர வாய்ப்பு கூட கம்மி தான் அதில். அப்போ நம்ம என்ன விளங்கணும்னா, உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதாக இருந்தால் அவங்க முறைய ஹிஜாபில் இருக்கணும். ஹிஜாப்னு சொன்னால் முகம் கையை தவிர மற்றது மறைத்த நிலையில் அவர்கள் இருந்தார்களே ஆனால் பார்க்கலாம். அதுவும் தேவைக்கு தான் பார்க்கலாம். முகங்கை மறைச்சு போய் பார்த்து வரக்கூடாது. அவங்கள்ட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் வைப்பதற்கோ, ஏதாவது பெறுவதற்கோ, கொடுப்பதற்கோ, கேள்வி கேட்பதற்கோ, பதில் சொல்வதற்கோ, ஒரு சந்திப்பதற்கு அவசியம் இருந்தால் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி போய் என்ன செய்யக்கூடாது, முகங்கையெல்லாம் மறைச்சு தான் இருக்காங்க, பார்த்துட்டு வர்றேன், ஒரு வீட்டில் போய் அவங்கள பார்த்துட்டு வந்தேன், ஒழுங்காத்தான் அணிஞ்சிருந்து சொல்ல முடியுமானா சொல்லக்கூடாது. தேவைக்கு தான். அதாவது பெண்களை பார்ப்பதாக இருந்தால் அவங்க அக்காவோ தங்கச்சியாக இருந்தால் நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை. அந்நிய பெண்ணாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஒன்றை கொடுப்பதற்கு, அவங்கள்ட்ட ஒன்றை பெறுவதற்கு, அந்த மாதிரியான ஒரு கடை வீதிகளில் அது மாதிரியான இடங்களில் பார்க்கறதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன போய் இவர் கேட்க போறாரு, ஒரு தேவையும் இல்லை. பெண்ணை போய் பார்க்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு அவங்க கேள்வி கேட்க போறாங்களா, இவர் பதில் சொல்ல போறாரா, எந்த ஒரு அவசியமே இல்லை. அப்போ அவசியம் இல்லாமல் பார்க்கறது, ஹிஜாப்லாம் அணிஞ்சுதான் இருப்பாங்க. அதான் மரணித்த பிறகு முழுசாக அந்த கஃபனை மறைச்சிரும், முகத்தை மூடி இருப்பாங்க, திறந்து காட்டுவாங்க சில ஆட்களுக்கு. ஒரு ஆண் போய் ஒரு பெண்ணை பார்க்க என்ன தேவை இருக்குது? தேவை ஒன்றும் கிடையாது, அவசியம் இல்லை. அவசியம் இல்லாமல் உசுரோடு இருக்கும்போது பார்க்கக்கூடாது தானே. உயிரோடு இருக்கும் பொழுது பார்க்காத, மறுபடியும் பார்த்துடாதன்ற சொல்ல தடுத்துருக்குறாங்க தேவையில்லாமல். தேவைக்கு பார்க்கறது என்பது ஜனாசாவுக்கு வராது. ஜனாசாவோட நமக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு தேவையும் கிடையாது. அதனால அதை பார்க்காம இருக்குது. அதே நேரத்தில் மகரமாக இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க பார்க்க விரும்புவாங்க. அண்ணன், தம்பி, தங்கச்சியை பார்க்கணும், மூத்தா பூச்சி, அம்மாவை பார்க்கணும்னா பெண்ணுன்னு பார்க்க தேவையில்லை. அவங்க மகரமான உறவினராக இருப்பார்களே ஆனால் நம்ம அம்மாவை பார்க்கணும், கடைசி அவரை பார்த்துக்குருவோம், நம்ம அக்காவை பார்க்கணும், நம்ம தங்கச்சியை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உறவு இருந்தால் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்நியர்கள் பார்க்கறதா இருந்தால் என்ன தேவை இருந்தால் பார்க்கலாம். என்ன தேவைன்னா, அவர் ஒரு மருத்துவராக இருக்காரு, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டி இருக்கிறது, அவர் பார்க்கலாம். ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார், ஒரு முஸ்லீமு, யார் பாடி நீ ஆம்பளை பாடியா பொம்பளை எடு பார்க்கணும், கொலை பண்ணிட்டியா, இயற்கை மரணமான்னு பார்க்க தேவை வருது. அந்நிய ஆண்கள் ஜனாசாவை பார்க்கறதுக்கு சில நேரத்துக்கு தேவை வரும். அது தேவை வரும். ஜமா தலைவராக இருக்கிறாரு, அது அவர் ஒரு வருதுக்கு தூக்கில் போட்டு சாவடிச்சுட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னா சொந்த காலத்து வரையும் காட்டுன்னு கேட்கத்தான் செய்வார். அது மாதிரி தூக்கு கயிறு அடையாளம் இருக்காண்டு. அது மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டால் உசுரோடு இருக்கும்போது பார்த்த மாதிரி இறந்த பிறகும் தேவை உள்ளவர்கள், ஜமாத் தலைவர், அதிகாரிகள், அது மாதிரி பார்க்கலாம். மகரமான உறவினர்கள் இருந்தால் என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். அது இல்லாதவங்க அதை பார்க்கறத தவிர்க்கணும். ஏன் ஜனாசாவுக்கு தனி சட்டம் கிடையாது. ஆதாரத்தை கேட்கிறாரு,
ஆதாரம் என்னன்னு கேட்டால் ஜனாசாவுக்கு தனி சட்டம் இல்லை, அது ஆதாரம். ஜனாசாவுக்குன்னு தனி சட்டம் சொல்லாட்டி உசுரோட இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள அந்த பார்வைக்குரிய சட்டம் தான் அதுக்கும் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? இப்போ கேள்விக்கு வருவோம். அவர் என்ன இருக்கிறாருன்னா, ஒரு பெண் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், என்னையை வந்து மகரமான ஆண்களை தவிர யாரும் பார்க்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பெண் என்ன செய்ய, நான் மரணித்த பிறகு என்னை வந்து என் கணவரோ என்னோடய அண்ணன் தம்பிமார்களோ அது மாதிரி தாய் தந்தையரோ தவிர மற்றவங்களாம் வந்து என்னை பார்க்கக்கூடாது, அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பெண் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இது சரியான்னு கேட்குறாங்க. இதில் ஒரு குற்றமே கிடையாது. வழங்குதா? பொதுவாக எல்லாருமே பார்க்க தேவையும் இல்லை. அவங்க அப்படி பேணுதலாக இருக்க விரும்பினார்கள்னு சொன்னால் அதில் வந்து குற்றம் சொல்ல முடியாது. எழுதி வச்சாலும் சரி, வசியத்தை செஞ்சுட்டு போனாலும் சரி, அதை அவங்க எப்படி செய்கிறாங்களோ நம்ம நிறைவேற்ற வேண்டியதான். வெளியில் அதான் பெண்களை பார்க்கலான் இருந்தாலும் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது தானே. உலகத்தில் வாழும்போது ஒரு பெண் என்ன செய்யலாம்னு கேட்டால், எதுக்கு அந்நிய ஆண்களை நான் பார்க்கணும், நான் பார்க்கவே மாட்டேன், என்னை எந்த அந்நியானும் பார்க்குற மாதிரி நடக்க மாட்டேன்னு அவங்க கூடுதலாக பேணுதலாக இருந்து கொண்டார்கள். அது குற்றத்திலையா வரும்? குற்றமெல்லாம் கிடையாது. அனுமதி இருக்குது, பார்க்க அனுமதி தேவை இருந்தால் பார்க்க அனுமதி இருக்குது. அதில் ஜனாசாவை பார்க்குறதுக்கு தேவைக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. யார் தேவை உள்ளவங்களாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் பார்ப்பாங்க. மகரமுக்கு தான் தேவை இருக்கும். என்ன தேவை? நம்ம அக்கா தங்கச்சின்னா எப்படி பார்க்கணுன்னு ஒரு தேவை ஏற்படுகிறது. யாரோ எவ்வளவாக இருந்தால் பார்க்கணுங்கிற ஒரு தேவை ஏற்படாது. அதனால் எழுதி கொடுக்குறது தப்பான்னு கேட்டால் தப்புலாம் கிடையாது. அதுக்கடுத்து மூத்து வீட்டுக்கு செல்லும்போது ஜனாசாவுக்கு சலாம் கூற வேண்டும் என்று ஒரு சொல்கிறாங்களே, சரியான்னு கேட்குறாங்க. அதாவது ஜனாசா சலான் சொல்லுதல் என்பது வந்து அடக்கின பிறகு தான் சொல்லணும்னு ஹதீஸில் வருகிறது. ஹதீஸில் ஜனாசாவுக்கு சலாம் வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதாத்தல் மக்பரத்தை, மக்பராவுக்கு வருவார்களே ஆனால், மக்பரான்னா அடக்கசலம், கபுரிஸ்தான், கபுரிஸ்தானுக்கு வருவார்களே ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலான் சொல்லுவார்கள். தாரகமின் முமினின் இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சலான் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ சொல்லியிருக்கிறாங்க? இறந்து விட்டு பாடியை வச்சுருப்பாங்கல்ல, அடக்கம் பண்ணாமல், அப்போ சொல்லலை. ஜனாசா கபுரிஸ்தானில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது முஸ்லீமில் ஒரு ஹதீஸ். எல்லா சலான் சொல்கிற ஹதீஸுகள்லையுமே என்ன வருதுன்னு கேட்டால், கபுரிஸ்தானில் சொன்னால் தான் வருது. அடக்கின பிறகு, அடக்கிறதுக்கு முன்னாடி ஜனாசா வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், ஏன்னா அடக்கிட்டாங்கன்னா அது வேறு உலகத்துக்கு போயிடுறாங்க. வேறு உலகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம ஜனாசா வந்து அவங்கள நோக்கி பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு செய்கிற துவாவாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம சொல்கிறவங்களுக்கு கேட்கும்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அடக்கப்படாமல் கிடக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ போய் சலான் சொல்கிறேன், நம்ம கேட்குங்கிற அர்த்தம் அதில். அப்போ எதுக்கு போய் சலான் சொல்கிறீங்க? சலாம் அலைக்குன்னு உங்கள் மனசில் என்ன இருக்குது? நம்ம சொல்கிற சலாம் அது கேட்கும்னு அர்த்தம் தானே இருக்குது. அந்த அர்த்தம் வரக்கூடாதுங்கிறதுனால அதை நம்ம செய்யக்கூடாது. மார்க்கத்தில் இல்லை. எந்த ஒரு ஜனாசாவிலையும் ரசூலுல்லாஹ் போய் அந்த இடத்துல சலான் சொன்னாங்க என்று வரவில்லை. ரசூலுல்லாஹ் மூத்தா போன உடனே அவங்கள பார்த்தவங்களாம் சலான் சொன்னாங்க என்று வரல. சலாம் சொல்லுதல்னு எப்போ வரும்னு கேட்டால் அடக்கின பிறகு தான் வரும். அந்த ஜியாரத்துக்கு சொல்லித்தர துவாக்கள் பூராவுமே கபுரிஸ்தானில் சொல்கிறதுக்கு தான் வருது, அடக்க ஸ்தலத்தில். அதனால் ஜனாசா வச்சுருக்கும் போது இருக்கிற மக்களுக்கு சலாம் சொல்லலாம். கூட்டமாக வச்சுருக்கிறாங்க, ஜனாசாவும் இருக்குது, அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளே போகலாம். அந்த சலாம் நம்ம யாருக்கு சொல்லுகிறோம்? இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் கபூர் அந்த ஜனாசா பாடியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னீங்கன்னா அது கேட்காது. அது கேட்காது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்போ நம்ம சொல்ல பர்மிஷன் தரப்பட்டிருக்குன்னு கேட்டால் அடைக்க முடிஞ்சவொன்னே. அடக்கம் செஞ்ச பிறகு சலான் சொல்வதற்கு அனுமதி இருக்கே தவிர அடக்கிறதுக்கு முன்னாடி சலான் சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இப்போ ஜனாசா பேசுங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்கேன்னு கேட்குறாங்க. என்ன இருக்குன்னா, என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்னு ஜனாசா சொல்லுமாம்ல அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. அப்படி ஒரு ஹதீஸு புகாரில் 1314 இருக்குது. அதாவது நீங்கள் நல்ல ஜனாசாவாக இருந்தால் அதை தோளில் வந்து ஆண்கள்லாம் தூக்கி சுமந்த பிறகு இப்போ இன்காலத்து சாலிகத்தன், அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் அது சொல்லும் காலத்து கத்தி மூனி, என்னை சீக்கிரம் கொண்டு போங்க, தூக்கிட்டு நிற்க அதை கொண்டு அடைக்கிறங்க என்று சொல்லும்னு வருது. இந்த சொல்லும்னு வருவதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்மள்கிட்ட பேசுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது சொல்லுதுன்னு அவங்களுக்கு காதல் வழங்குனுச்சா? சொல்லிட்டாங்க ரைட்டு, ஜனாசா அப்படி சொல்லுதுண்டு. ஜனாசா சொல்லுதுன்னு அவங்க யாருக்காச்சும் வழங்குனுச்சா? அது யாருக்குமே விளங்கலை. அப்போ சொல்லுதுங்கிறக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அதுவே சொல்லுதுன்னு அர்த்தம் இல்லை, சொல்லாமல் சொல்லுதுன்னு அர்த்தம். சொல்லுதுங்கிறக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அது நல்ல ஜனாசாவாக இருக்கு வைங்க, அது வந்து பேச வேண்டி இருந்தால் என்ன பேசும்? ஏன்டா இழுத்தரிச்சு சீக்கிரம் கொண்டே போடுங்க, பேசுகிறதா இருந்தால் பேசும் என்கிற ஒரு அர்த்தம் தான் அதுக்கு வைக்கணுமே தவிர அது பேசுனுச்சின்னு வைக்க இயலாது.
பேசுனுச்சு வச்சேன்னு சொன்னால் உங்களை நோக்கி தானே பேசுது, உங்களுக்கு ஏன் கேட்கல? கத்தி மூணு என்னை சீக்கிரம் கொண்டு போங்க, சீக்கிரம் கொண்டு போன்னு ஜனாசா சொல்லுதுங்கிறாங்க. யாருக்கும் கேட்கலையே, 1000 பேர் அங்கே நிற்கிற ஒருத்தருக்கும் கேட்கலையே, தூக்கி சுமக்கிற ஆளுக்கும் கேட்கலையே. அப்போ நம்மளை நோக்கி அது பேசுதுன்றதுக்கு அர்த்தம் வச்சுக்கலன்னு சொன்னால் நம்மளுக்கு கேட்கணும். நமக்கு கேட்கலன்னு சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு இலக்கியமாக சொல்கிறாங்க. கேட்குதுன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு இலக்கியமாக ரசூல் என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அது பேசுகிறதா இருந்தால் அப்படி பேசும். ஏன் என்னை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இறந்து போயிட்டேன், இங்கே வச்சுக்கிட்டே லேட் பண்ணுறீங்க, சீக்கிரம் கொண்டு போனீங்கன்னா மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நான் சீக்கிரம் அனுபவிப்பேன்ல, என்னையாப்பா லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனாசா சொல்லாமல் சொல்லுதுன்னு அர்த்தம். சொல்லுதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் சொல்லாமல் சொல்லுது. சொல்லாமல் சொல்லுதுன்னு என்ன அர்த்தம்? அது பேசுவதாக இருந்தால் அப்படி பேசும், பேசாதுங்கிறது என்ன அர்த்தம்? நம்ம கேட்கல அப்படி நினைக்கணும்.